துதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். தெய்வம் இடைப்படுகிறார். ஆண்டவரே, காலையிலிருந்து ஐயா எங்களோடு கூட இடைப்பட்ட தெய்வம், மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்தின தெய்வம் தாமே. ஆண்டவரே, சபையில இடைப்படுகிறார். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுவீராக ஐயா. நீ பேசுகிற தெய்வம் அல்லவா? தெய்வமே, நீர் இடைப்படுவீராக, நீர் இடைப்படுவீராக ஐயா. இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஐயா. தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த தெரு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டீரே, என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெரு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை கொண்டீரே, என்னை நல்லவளாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் அன்பை நினைக்கும் போது ஐயா ஆண்டவரே எங்க உள்ள பொங்கத்தக்கதாய், நன்றி உள்ள பிள்ளைகளாய் வாழத்தக்கதாய் ஆண்டவரே, ஜீவன் உள்ள நாளில் ஆண்டவரே நன்றி உள்ள பிள்ளைகளாய் வாழ தெய்வம் உதவி செய்வதாக. சிலமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. தெய்வம் பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கர்த்தர் கொடுப்பார் உங்களுக்கு நிச்சயமா. மாலையிலும் தேவன் தாமே இடைப்படுவாராக. எடுத்து வாசிங்கப்பா, ஆதாரமான எடுத்து வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்ரீயானவர் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதலோடு என்ன பண்ணும்? இதெல்லாம் வர வரைக்கும் ஏசப்பா நம்மளை விடவே மாட்டாரு. இத பூரண படம் வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பாரு. அமைதலா இரு, அடக்கமா இரு, அப்புறம் நற்கிரியினாலே அலங்கரி, இதெல்லாம் முழுமையா ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் ஜபத்தை கேட்கிறோம்யா. வெறும் விண்ணப்பத்தை மட்டும் கேட்டுருந்தா அப்புறம் நம்ம குறைகளெல்லாம் எப்ப நிறைவாக்குவாரு. நம்மளை பூரண புருஷரை ஆக்குற வரைக்கும் என்ன பண்ணுவாரு, சொல்லிக்கொண்டே இருப்பார். பூரண மனவாட்டிங்க எப்படி பூரண மனவாட்டியை ஆகுற வரைக்கும் என்ன பண்ணுவாரு,
சொல்லிக்கொண்டே இருப்பார், அலங்கரிச்சு கொண்டே இருப்பார். ஏன்னா நம்ம இப்படியே இருந்து இப்படியே போற தேவ சித்தம் இல்ல. அதற்காக நம்மள அழைக்கப்படல. நம்மளும் எப்படி இருந்திருப்போம்? 10ஓடு 11 இருந்திருப்போம். உங்களை என்னையும் தெய்வம் விசேஷமா மாற்ற விரும்புகிறார். காலையில இருந்து அவர் விசேஷத்தை பார்க்கும்போது தண்ணீரோடு அவருக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியல. காலையில இருந்து அவர் இருக்கிறதுனால இந்த கிருபை, இந்த மேன்மை எல்லாமே காலையில இருந்து அவருடைய சமூகத்தை எங்கெல்லாம் சொல்ல போறோமோ அங்கெல்லாம் கனப்படுத்துகிற விதத்தை பாத்தீங்கன்னா ஆண்டவர் நாம மகிமைப்படத்தக்க. நான் வரும்போது பாடிட்டே வந்தேன், தேவா நாங்க எதுலப்பா விசேஷிக்கிறோம், எதுல 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 நீங்க எங்களோடு கூட இருப்பதினால் தாயா இன்றைக்கு நாங்க நிர்மூலமாகாதபடி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க எங்களோடு கூட இருப்பதுனால்தான், நீங்க எங்களோடு கூட வருவதனால தான் ஆண்டவர் நாங்க விசேஷித்தமா இன்னைக்கு எல்லா ஜனங்கள் முன்னாடியே நிக்கிறோம். யாரு எவங்க மூஞ்சி முகரை எதுவுமே பார்த்தது இல்லை. அவ்வளோ அன்பா என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போகும்போது ஆண்டவர் பிள்ளைகளை ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அவ்வளோ அன்பா கனம் பண்றாங்க. என் தங்கச்சி ஒரு நாள் இவரை டேடின்னு கூடும்போது என்ன மம்மின்னு கூடுமா, நீ டேடின்னு கூட என்ன மம்மி என்ன பண்ணாது கூப்பிடாது. இவ்வளவு பெரிய பொண்ணு, ஆனா இன்னைக்கு 65 வயசு உள்ளவங்க என்னை பார்த்து அம்மான்னு கூப்பிடுறாங்க. அவர் நம்மளோடு கூட இருப்பதினால அவங்க கிட்ட போய் நான் சொல்ல முடியல, என்னால என்ன பண்ண அம்மான்னு கூப்பிட்டாத சொல்ல முடியல. ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பதினால இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. நான் வரும்போது பாடினே வந்தேன்ப்பா, உங்க வாழ்க்கையில 1000 கஷ்டப்புகள் வந்து பிரிஞ்சு போகிற சூழ்நிலை வந்த போதிலும் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தினேன். இந்த ஜனங்களை காணத்தக்கதான், அவர்கள் துக்கத்தை மாற்றத்தக்கதான். காலையில இங்க இருந்து 10 மணிக்கு போயிருக்கோம். இப்பதான் வந்து சொன்ன ஆண்டவரே, அங்க போய் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டோம். நீங்க எங்க சபை பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணத்தக்கதாய் உற்சாகப்படுத்தத்தக்கதாய் தெய்வம் நீங்க பேசுறீங்க. நான் மெசேஜ் எதுவும் ஆயத்தப்படுத்தல, நீங்க தான் பேச போறீங்க. கடந்த வாரத்துல என்ன பார்த்தோம்? யார பார்த்தோம்? எலிசபெத்தியா பார்த்தோம். யார பார்த்தோம்? மரியாதை பார்த்தோம். மரியாதை வைத்து வாசிங்கப்பா. லூக்கா 1:37 இருந்து வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் நடக்கும் போது இந்த தேவன் என்னோடு கூட இருப்பதினால்தான், இந்த தேவன் என்னோடு கூட வருவதினால்தான் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்கிட்ட 1000 திறமை படிப்பு எல்லாமே இருந்துச்சு, ஆனா அதால என்ன பண்ண முடியல, ஒன்னும் செய்ய முடியல. ஆனா என் தேவனால எல்லாம் கூடும். தேவன் என்னோடு கூட இருந்தார், ஆனால் எல்லாமே கூட என்னால. அதான் சொல்றார், வாசிங்கப்பா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம வாழ்க்கையை பாருங்க, நம்ம வாழ்க்கையை பாருங்க. பார்க்கும்போது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மள மாத்தி இங்க என்ன பண்ணிருக்காரு, நிக்க வச்சிருக்காரு. நம்மள மாத்தி இந்த இடத்துல உருமாற்றி நிக்க வச்சிருக்காரு. வாழ்க்கையில கசப்புக்கள் வரும்போது எங்கெங்கயோ ஓடி அலைஞ்சு திரிஞ்சோமே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையே. அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல விசேஷமா தெரியும். எல்லா காரியம் நம்ம எப்படியா தெரியும், விசேஷமா தெரியும். ஏன்னா அவரால கூடாத காரியம் ஒன்றுமே. அடுத்த வசனம் வாசிங்கப்பா. அதற்கு மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமை என்ன சொல்லுங்க, டக்கு டக்கு ஒரு 4-5 சொல்லுங்க. அடிமை கீழ்படிஞ்சிருக்கு, அடிமை. வேலைக்காரன், வேலைக்காரன் அடிமை. அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு அடிமைன்றவங்க எப்படியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்பதான் உண்மையான அடிமை. அப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் என்ன பண்ணும், செய்யணும். அப்புறம் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. அடிக்கன்னா தெரியாதா? வந்துட்டாங்க நம்ம அடிமை. நம்ம எது சொன்னாலும் என்ன பண்ணுவான், ஒரு டீக்காக ஆமா போடுவான். வந்துட்டாண்டா அடிமை என்ன பண்ணுவோம், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அடிமை சிக்கிடுச்சு. எங்கேயாவது ஒரு வேலை செய்யணும்னா
எங்கேயாவது வெளியே போனதா யாராவது அடிமை சிக்கிடுச்சு, இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணுவான், இன்னைக்கு நான் பாசத்துக்கு அடிமையா மாட்டிக்கினேன், இன்னைக்கு லீவு எனக்கு, ஆனா இன்னைக்கு நான் எப்படியா மாட்டிக்கினேன், அடிமையா மாட்டிக்கினேன். ஆனா ஆண்டவருடைய வேலைக்கார மாதிரி அது சொல்வது போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உலக காரியம் எங்க போயிருந்தாங்கன்னா இருக்க சந்தோஷம் கிடைச்சிருக்காது. ஆனா மரியாதை சொல்ற, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த அடிமையா ஒப்பு கொடுக்கும் போது சந்தோஷம் இருக்குமா? அடிமைத்தனத்துல இருக்கும்போது சந்தோஷம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? அப்புறம் நல்ல சாப்பாடு இருக்குமா? அடிமையா போறாங்க, போற இடத்துல வேலைக்காரங்களா போறாங்க, சிறைப்பட்டு போறாங்க, அவங்களுக்கு நல்ல துணிமணி இருக்குமா? எப்படி இருக்கும்? அடிமையா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கை அடிமையா இருந்ததெல்லாம் மறந்துட்டீங்க, அதெல்லாம் தெரியல. நான் அடிமையா இருந்திருக்கேன், பாவத்துக்கும் சாபத்துக்கும் என் வாழ்க்கை இருளில் மூழ்கி கிடந்தது. அடிமையா இருந்தேன். அடிமையா இருந்த தேவன் என்னை தூக்கி எடுக்கும் போது, உலகத்துக்கு அடிமையா இருக்கும்போது தெரியல, எனக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன பண்ண மாட்டேது, தெரிய மாட்டேன். டிவிக்கு அடிமையா இருக்க, போனுக்கு அடிமையா இருக்க, எதற்கோ தேவனை காட்டில என்ன பண்றேன், தேவனை காட்டில எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ அதெல்லாம் என்னதான் அடிமைதான். அது இன்னும் நம்மள என்ன பண்ணி கொண்டே இருக்கு, அடிமைத்தனம் படுத்திக்கிட்டே இருக்கு. நான் தேவனை காட்டில எது மேன்மையா நினைக்கிறேன்னா அதெல்லாம் என்னதான் அடிமைதான். ஆனா இன்றைக்கு எது போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறீங்க பத்தியா, அதுதான் தேவனுக்குரிய அடிமை. நான் எங்க போனாலும் எங்க வந்துருவேன், இந்த நேரத்துக்கு சபைக்கு வந்துருவேன். ஏன்னா நான் தேவனுக்கு அடிமை. அவருடைய வார்த்தையின் பிரகாரமே எனக்கு அங்க கடவுள்னு ஒப்பு கொடுத்தா தெரியுமா? வாலிப மகள், அவர் விடப்பட்ட மகள், வாலிப மகள், ஒரு ஆண் பிள்ளைக்கு நிச்சயிக்கப்பட்டவர். அவள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தணிக்கும் போது அவளை உலகம் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்குமா? எந்திரிச்சிருக்கும், அவமானப்படுத்தி இருக்கும், பேசி என்ன பண்ணிருப்பாங்க, எங்கேயோ போய் என்ன பண்ணிட்டா பிள்ளை தெரியாது. தெரியாத ஜனங்களுக்கு என்ன பண்ணாத, இயேசுவை பத்தி புரியாது. நம்ம கூட இன்னைக்கு பைபிள் தூக்கி போறோம் வரோம், நம்மள பார்த்து இது எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனா ஆண்டவருக்கு அடிமையாய் மாறும்போது, ஆண்டவருக்கு அடிமையாய் மாறும்போது, அவர் வார்த்தை பிரகாரம் ஆகட்டும் சொல்லும் போது எலிசபெத் வாழ்த்துகிறார், சொல்லுகிறேன், ஆண்டவருடைய தாய் என்னை வாழ்த்தினபடினால் என் வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன பண்ணிச்சா, அப்படிப்பட்ட ஆவியை தேவன் நம்மளுக்கு கொடுப்பார். நீ ஆண்டவருக்கு அடிமையா ஒப்பு கொடுத்து பாரு. நீங்க யாருக்காவது கைய வச்சு ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு இல்ல ஏதோ சொல்லி தெரியுமா, நானும் ஜெபம் பண்ணிதான் வீட்டுல இருக்கிற புள்ளையே என்ன பண்ண மாட்டேன் சொல்லி குதிக்க வைப்பார். ஏன்னா நம்ம அடிமையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஏன் ஆண்டவரே நான் உண்மைதானே தேடுறேன், நான் உண்மைதானே என்ன பண்றேன், நான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேனே, என்ன இந்த பிள்ளைங்க ரொம்ப அடிமையா நடக்குது, என் கணவன் ரொம்ப அடிமையா நடத்துறான், எனக்கு வேலை ஸ்தலத்துல நிம்மதி இல்லாங்க, இல்ல இல்ல உன்னை அடிமையா வச்சிருக்காருன்னா உன் மூலியமா பெரிய ரட்சிப்பை தேவன் எழுப்புவார். மரியாதை அடிமையை ஒப்பு கொடுத்தார், ரட்சகரை பிறக்கத்தக்கதால் தேவன் அவளை ஒரு கருவியால் பயன்படுத்தினார். இன்னைக்கு அடிமையா இருக்கு, வீட்டுல அடிமையா இருக்கு, வெளியே பயப்படாதீங்க. தேவன் நம்ம மூலமா அநேக ரட்சிக்கத்தக்கதாய் தேவன் எழுப்ப வல்லவராக இருக்கிறார். மரியாதை அப்படிதான் ஒப்பு கொடுக்கிறாங்க, தாங்க அடிமையா ஒப்பு கொடுக்கிறாங்க. தேவ காரியம் மீது வரட்டும், பயந்தவள் தான், திகைத்தவள் தான், எல்லாவற்றையும் கலங்கினவள் தான். இது எப்படி ஆகுமோ, நான் புருஷனை அறியாதவள் என்று ஒரு நேரத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, காரியம் தள்ளி விடலாமா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்தபடி நான் இன்றைக்கும் பேசப்படுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச ஆரம்பிச்சனா முதல்ல யாரை பத்தி தான் பேசணும், மரியாதை யோசேப்பை பத்தி தான் என்ன பண்ணோம் பேசணும். ஏன்னா அவர் 30 வயது வரைக்கும் யாருக்கு கீழ்ப்படிந்திருந்தாரு, தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணீங்க, கீழ்ப்படிந்திருந்தார். ஏன் ஆண்டவரே இந்த காரியம் என்ன ஏன் அடிமையா நடத்துறாங்க, நான் இந்த இடத்துல அடிமையா இருக்கேன், நான் இந்த இடத்துல வெறுமையா இருக்கேன், நான் இந்த இடத்துல இல்ல இல்ல, தேவன் அங்க உங்களை கொண்டு ரட்சிக்கப்பட்டதாய் தேவன் அந்த காரியங்களை வைக்க போகிறார். ஆனா அடிமையா ஒப்பு கொடுக்கணும், அது ரொம்ப கஷ்டம். அடிமையா என்ன பண்ண முடியாது நம்மளால, நம்ம தான் எல்லாம் செய்வோம், மரியாதை எல்லாம் செஞ்சாங்க,
ஏசப்பா பிறக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? எல்லாம் செஞ்சாங்க. ஆனா பிறந்த உடனே தேவன் பெரியவராய் மாறிவிட்டார். அன்னைக்கு எப்படி அடிமையா ஒப்பு கொடுத்தாங்களோ, பிறந்த பிறகு எப்படி அடிமையா ஒப்பு கொடுத்தாங்க? அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணல? ஒரு இடத்துலயோ போயிட்டு நான் அவங்க அம்மா என்ன பண்ணல, மேன்மை பாராட்டிக்கல. ஏன்னா அவங்க அடிமையா என்ன பண்ணாங்க? தன்னை தாழ்த்த, அடிமைன்ற தாழ்த்தணும். ஏசப்பா முன்னாடி என்ன பண்ணும்? தாழ்த்தணும். மேன்மையா இருக்கக்கூடாது. மேன்மையா இருக்கக்கூடாதுன்னால்தான் ஆண்டவருடைய தாய் என்ன பண்றாங்க? வாசிங்கப்பா. அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு என்ன பண்ணும்? ஆக கடனும். அடிமையா இருக்கிற ஜனங்களை மீட்கத்தக்கதாய் தேவன் நம்மளை அடிமையா இருக்க சொல்றாரு. நீ உலகத்துக்கு அடிமையா இருந்தல, அப்ப யாரும் என்ன பண்ணல? ரட்சிக்க. நானே என்ன பண்ணல? ரட்சிக்க படல. அப்ப அடிமை என்ன? நான் தான் ஆளுமை செய்வேன். நான் வச்சுட்டா சட்டம், நான் வச்சுட்டா எல்லாரும். அப்ப எல்லாரும் பயந்துருப்பாங்க, நம்மளை பார்த்து பயந்துருப்பாங்க, பயந்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா அடிமையான ஒண்ணு, ஏசப்பாக்கு அடிமையான ஒண்ணு அவங்க நம்மள என்ன பண்றாங்க? மிரட்டுறாங்க. மிரட்டுறவங்களெல்லாம் ஒரு நாள் தேவன் ரட்சிப்பார். தேவன் வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்தனா, தேவன் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தனா, தேவன் உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். நீ ஆண்டவர் வார்த்தைக்கு இடம் கொடுத்து பாரு. ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார், உன் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், உன் என்ன பண்ண நான் கேட்பேன். நீ ஆண்டவருக்கு அடிமையா ஒப்பு கொடு. தன்னை தாழ்த்த ஆண்டவர் இடத்துல தாழ்த்த மரியாதை போல உயர்ந்த இடத்துல நம்மளை வைப்பார் தேவன். ஆனா அவர் வார்த்தைக்கு என்ன பண்ணும்? செவி கொடுக்கணும். ஒரு சின்ன பிள்ளை சொல்றா, பெரிய மனுஷன் என்ன பண்றான்? கேட்கிறான். அடிமையா போனவ. ஆனா அந்த சின்ன பிள்ளை சொல்லும் போது பெரிய மனுஷன் என்ன பண்றான்? கேட்கிறான். ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறது லேசா நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு அடிமையா நினைக்கிறது அசிங்கமா நினைக்காதீங்க. என்ன இது என்னால சர்ச்சி ஜபம் லேசா நினைக்காதீங்க. ஆண்டவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இடம் கொடுக்கும் போது அவர் உங்கள் சத்தத்தை என்ன பண்ணுவார்? நிச்சயமா கேட்பார். கிரியினாலே அதை காண்பிப்பார். என்ன ஆண்டவரே, நான் உலக மனுஷியா இருக்கும்போது எல்லாரும் என்ன மதிச்சாங்க, எல்லாரும் எனக்கு அனுப்பினாங்க, எல்லாரும் நீங்க ஆண்டவருக்குள்ள வரும்போது எனக்கு தட்டாங்களப்பா. கவலைப்படாத. ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மரியாள் தன்னை தாழ்த்து தரமட்டமா தாழ்த்தினாங்க. தரமட்டம் உங்க வார்த்தையின் பிரகாரம் எனக்கு ஆக கடவுள். எழுத வாசிங்கப்பா. 2 ராஜாக்கள் எடுங்க. 2 ராஜாக்கள் 5 எடுங்க. 5:2 வாசிங்கப்பா. 2 ராஜாக்கள் 5 எடுத்து சீரியாவில் இருந்து தண்டுக்கள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை என்ன பண்ணாங்க? சிறு பெண்ணை என்ன பண்ணாங்க? சிறைப்பிடித்துனா அடிமையா என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. சிறு பெண்ணாக அடிமையா என்ன பண்ணாங்க? கொண்டு வராங்க. கொண்டு வந்து எதுக்கு வச்சிருக்காங்க பாருங்க, வாசிங்கப்பா. அவள் நாகமானின் மனைவிக்கு எப்படியா வந்திருக்காங்க? பணிவிட வேலை காட்சி என்ன பண்றா? வந்திருக்கா. ஒரு சிறு பொண்ணு அந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்க? சீரியா தேசத்துல இருந்து என்ன பண்றாங்க? தண்டுகள் புறப்பட்டு அடிமையா என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. அந்த அடிமையால என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணும் என்ன பண்ண முடியாது. பெரியவங்களா இருந்தா கூட எதாவது என்ன பண்ணலாம்? குழைச்சிக்கலாம். சிறு பெண்ணு வருது, அது என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒரு சிறு பெண்ணோடு கூட இருந்தார். பெரிய இருதயத்தை கூட என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே. முதல் வசனம் வாசிங்க இப்போ. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ
எப்படி இருக்கா? குஷ்டரோகியா இருக்கா, பராக்கிரமசாலி. அப்புறம் வாசிங்கப்பா, படை தளபதி. அப்புறம் எண்ணில பெரியவனா இருக்கிறான். இவன் இடத்துல போய் அந்த சிறு பெண் பேச முடியுமா? பேச முடியுமா? ஆனா அவனுக்கு என்ன வியாதி? என்ன வியாதி? குஷ்டரோகம். சில குஷ்டரோகம் நம்ம வீட்டுல இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றாங்க, அடிமையா வச்சிருக்காரு. மாத்துவாரு நிச்சயமா. இது என்ன பண்ணுது, அப்பப்போ மேல காமிச்சுட்டே தான் இருக்கு. சில அடிமைகள் என்ன பண்ணுது, வீட்டுல நம்மள அடிமைப்படுத்தினே தான் இருக்குது. ஆனா இந்த பொண்ணை பாருங்க, சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, நீங்க சொல்லி ஆண்டவர் உங்களை அடிமையா வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு தான் நீங்க அடிமை. யாருக்கு என்ன பண்றது அடிமை இல்ல, ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறதுனால சில இடத்துல எப்படி போறோம், எப்படி போறோம், அடிமையா போறோம். ஆண்டவராலதான் அந்த அடிமைத்தனம். அவர் வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறபடினால உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் என்ன பண்றேன், அடிமையா இருக்கப்பா. இந்த இடத்துல அடிமையா இருக்க சொல்றீங்களா, அடிமையா இருக்கு. ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டா போய் பேசியிருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்க, அவனை பார்த்தே அது பயந்துட்டு இருக்கும். ஐயோ இவ்வளவு பெரியவனா இருக்கிறானே, பராக்கிரமசாலியா இருக்கிறானே, எண்ணிக்கை அடங்காதவனா இருக்கிறானே, பயந்தே பயத்திலே அது என்னவா இருக்கும், சொல்லி இருக்குமா, அதான் பண்ணிருக்க போயிட்டு. ஆனா அவர் சொன்னா ஒரு ஆள் கேட்பாங்க. அது யாரு, மனைவி. அவர் சொன்னா என்ன பண்ணாங்க, நம்ம சொல்லி கேட்கலன்னா சொல்றவங்களை வச்சு தேவன் தட்டுவார். சொல்றவங்களை வச்சு தேவன் அவங்களை ரட்சிப்பார். நம்ம சொன்னாதானே அவங்க கேட்க மாட்டாங்க. நான் அடிமையா தானே பார்க்க உங்களுக்கு, உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் இடம் கொடுத்துட்டே இருக்கிறேனே, ஏன் இந்த காரியம் நடக்கல நடக்கல நடக்கலன்னு நீங்க விண்ணப்பம் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ சொல்லி கேட்க மாட்டானா நான் யாரை எழுப்பேன், சொல்றவங்களை வச்சு என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். அவங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். கேட்காமலாம் என்ன பண்ண முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அங்கெல்லாம் வாசிங்கப்பா, அந்த சிறு பெண் வாசிங்க, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமா இருக்கு. உங்களுக்கு எனக்கு ஆண்டவரை காட்சி கொடுக்கத்தான் வேலை. உங்களுக்கு எனக்கு என்ன வேலை, ஆண்டவரை காட்சி கொடுக்கத்தான் வேலை. என்ன சிறையிலிருந்து தேவன் தூக்கினார், என்ன சிறையிலிருந்து என்ன பண்ண தேவன் விடுதலை ஆக்கினார். என்னை அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்தார். அந்த சிறையில மற்றவர்களை போய் விழுந்துட கூடாது. என்ன பண்றேன், ஆண்டவருக்கு அடிமையா இருக்கிறேன். ஆண்டவர் வார்த்தை பிரகாரம் எனக்கு ஆகட்டும்னு ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்பு கொடுத்தல அவங்களை எப்படி ஆயிடுது, அவங்களுக்கு எப்படி ஆயிடுது, அவங்கதான் இருக்கட்டும். நம்ம ஒரு நாள் பெரியவங்க நினைச்சிருப்போம், உலகத்துல வாழ்வோம். நான் தான் பெரியவன், நான் தான் கட்டி ஆகணும், நான் தான் எல்லாம் என்ன பண்ணிருப்பேன், எந்த இடத்துல மதிச்சிருப்போம். அது என்ன பண்றோம் இப்போ, அதுக்குறோம். ஆனா சிறு பெண்ணை கொண்டு ரட்சிக்க முடியாத காரியத்தை நாகமானின் மனைவியை கொண்டு தேவன் என்ன பண்றார், அந்த காரியத்தை செய்வார் செய்வார். நம்ம சொல்லி கேட்கலன்னு வச்சுக்கீங்க, தேவன் யாராவது ஒரு மூலியமா என்ன பண்ணாரு, அனுப்புவார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கணும். மரியா தன்னை அடிமையா ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார், தன்னை தரமட்டமா தாழ்த்தினார். இந்த சிறு பெண் அந்த இடத்துல சிறைப்பட்டிருக்கலாம், என்ன பண்ணல, கவலையே பண்ணல. வேலைக்காரங்களா போயிருக்கோமே, நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது விட்டு போனா, ஒரு நாள் விட்டு போனா என்ன பண்ணுவாங்க, எப்போ வருமோ எப்போ வருமோ, வீட்டுல இருக்கும்போது நம்மள மதிக்காதுங்க. எங்க வெளியே போகணுமே, எப்பமா வருவேன் எப்பமா வருவேன், என்ன பண்ண அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம்னா தாய் தகப்பனை பத்தி கவலை இல்லை, ஒரு இடத்துல அடிமையா வந்திருக்கோன்னு கவலை இல்லை. ஆனா ஆண்டவருடைய நாமத்தை எப்படியாவது என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டா எஜமான் கிட்ட சொல்லனா கூட, என் ஆண்டவர் கிட்ட சொல்லனா கூட, யார் மூலமா சொன்னா கேட்பாங்களோ அவங்க மூலமா தேவன் என்ன பண்ணுவார், அந்த காரியத்தை செய்ய வைப்பார், செய்ய வைப்பாரு. அதற்காக தான் நம்மள வச்சிருக்காரு. எப்படி சொன்னாங்க, ஆண்டவர் மூலமா ரட்சிக்கப்பட்ட என்ன பண்ண போதும்,
எப்படி வந்தாங்க ரட்சிப்பு? ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்படி அடிமைத்தனம் போனான்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது தேவனுடைய காரியம். இன்னைக்கு நாங்க போற இடம்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப தேவன் அற்புதமாய் நடத்தினார். கிறிஸ்துவ பிள்ளைங்க ஆனா அதாவது ஒரு அடிமைத்தனத்துல என்ன பண்ணி கொண்டே இருக்குது. ஆண்டவருக்கு அடிமையா இருந்த பிள்ளைகள் எப்படி தரித்திரம் வந்துச்சுன்னு தெரியல. வேற எந்த காரியம் அடிமைப்படுத்துதுன்னு தெரியல. ஒரு பிள்ளை நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த வாலிய மகன் 2 வருடம் ரூம்ல இருந்து என்ன பண்ணல, வரல. எப்படி ஆண்டவரே என்ன ஆச்சு, எதுக்கு அடிமையா இருக்காங்க என்ன பண்ணல தெரியல. ஆனா ஆண்டவருக்கு அடிமை 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 என்ன பண்ண நம்மள நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு தேவன் எல்லாவற்றையும் அங்க அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கத்தக்கதாய் மறுபடியும் ஆண்டவருக்கு அடிமை ஆகத்தக்கதாய் இன்றைக்கு அந்த இடத்துல இருந்து தேவன் மத்தவங்க ஊழியக்காரன் ஒருவேளை அங்க சொல்லி சொல்லி பார்த்திருப்பாரு. போற பக்கத்துல இருந்து என்ன பண்றாரு, நாகமான் மனைவி என்ன பண்றாரு, அனுப்புறாரு. சீரியா பெண்ணு சொல்லி சொல்லி அங்க பார்த்துச்சு, கேட்கல. இங்க இருந்து என்ன பண்றாரு, ஆள் அனுப்புறாரு. ஆவிக்குரிய சபைக்கு போயிருந்தவர் ஆசீர்வாதமா இருந்தவர்கள் 1க்கு 4 பைக் இருந்திருக்கு, 3 கார் இருந்திருக்கு. ஆவிக்குரிய சபையை விட்டு தன் கணவன் இறந்த உடனே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருக்காங்க, மாதா சர்ச் மாதிரி. என்றைக்கு அவர் இறந்தாரோ அன்றைய முதலிருந்து எல்லாமே இழந்து போயிட்டாங்க. தெரியல. போனா கேக்குறாங்க, நாங்க ஏசப்பாவை தானே கும்பிடுறோம் ஐயா, ஏன் எங்களுக்கு இந்த தரித்திரம்? நாங்க ஏசப்பாவை தானே வணங்குறோம், ஏன் எங்க தரித்திரம்? நாங்க ஏசப்பாவை தானே எல்லா காரியத்தையும் செய்யறோம், எல்லாமே இழந்துட்டோம் ஐயா, எல்லாமே இழந்துட்டோம். அந்த பையன் சொல்றான், வாலிப மகன் ஒரு 25-26 வயசு இருக்கும். 4 வண்டி இருந்துச்சுங்க ஐயா, இன்னைக்கு ஒரு வண்டி ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன், எங்கேயாவது எப்படி போறான், ரொம்ப மனசு வேதனையா இருக்குது ஐயா. என்ன பண்ற, அவன அழ முடியல, ஆம்பளை பிள்ளையா இருக்கிறதுனால கண்ணுல தண்ணி இது வரைக்கும். என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, கல்லறைக்காக சபைக்கு போக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பாவை அங்க புதைச்சிட்டாங்க. அவங்க அப்பாவை அங்க புதைச்சிட்டாங்க, ஆண்டவரை மறந்துட்டாங்க. ஆண்டவரை மறந்ததுனால அந்த வீட்டுல தரித்திரம் என்ன பண்ணுது, அடிமைத்தனத்தின் நாவி பிடிச்சிட்டாங்க, ஆட்டுது. தேவன் அங்க விடுதலை கொடுத்தாங்க. தேவன் உயர்த்தி செவிக்கும் போது கால சொன்னீங்களே ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை ஏறெடுங்க. அந்த ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது உண்மையிலே மற்ற பிள்ளைகள் கீழ்படியவங்களா என்ன தெரியல. அது 65 வயது மகள் அம்மா, மகன் அம்மா, அவங்க உடனே சொல்ற, நீங்க ஆவிக்குரிய சபைக்கு போகணும், உடனே கீழ்படி, உடனே அந்த அடிமைத்தனத்துல நான் போயிடுறேன் ஐயா, நான் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தப்பு ஐயா, நான் செஞ்ச தப்பு, நான் போவாது. அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளே ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறது என்ன பண்ணல தெரியல. அத வந்து யாராவது ஒரு சீரிய பெண்ணா பண்ண அடிமை பெண்ணு சொல்லணும்னு நினைக்கிறோம். அதற்காக தான் தேவன் நம்மள என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. அங்க ஒரு 5 பேர் அப்படியே மன திரும்புதற்குள்ள ஒப்பு கொடுத்தாங்க. நாங்க பண்ண தப்பு, நாங்க பண்ண தப்பு. இந்த அடிமைத்தனத்துல இருந்து அவர் சொல்றாங்க, அந்த பையன் சொல்றாங்க, யாராவது ஒரு பாஸ்டர் வர சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பாஸ்டர் வர சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ண. பெரிய பையன் சொல்லிட்டே இருக்கான். போன உடனே 5 பேரை ஒப்பு கொடுத்தாங்க. அவர்கள் சிறையை உடைக்கத்தக்கதான் நாகமான சிறையை உடைக்க ஒரு சின்ன பெண்ணை கூட்டிட்டு போனது போல அவர்கள் சிறையை உடைக்கத்தக்கதா தேவன் கோல பக்கத்துல இருந்து என்ன பண்ண நம்மள கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு தூரம் தெரியுங்களா? ஆனா ஒரு கலைப்பு இல்லாத இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கணவனுக்கு மனைவிக்கும் ஒரு என்ன பண்ணணும், கீழ்ப்படிதல் இருக்கணும், தாழ்த்தணும். நம்மள கிறிஸ்துவுக்கு எப்படி நம்மள தாழ்த்துறோமோ வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், நம்மள ஏசப்பாக்கு முன்னாடி தாழ்த்துங்க. எல்லா மனிதருக்கு முன்பாக உயர்ந்த இடத்துல வைப்பார். மரியாதை தேவனுக்கு மாத்திரம்தான் அடிமையை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு நான் அடிமை ஐயா, இதுவே உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் எனக்கு ஆகட்டும் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் ஒரு இடத்துல அடிமையா அவளை பேசவே இல்லை. மரியாதை பற்றி பேசும்போதெல்லாம் தேவனுடைய தாய், தேவனுடைய தாய் ஒரு பரிசுத்தமான ஒரு கன்னிகை தான் மேன்மையா தான் பேசுறாங்களே தவிர ஒரு இழிவாவும் ஒரு அடிமைத்தானே யாராவது பேசி பார்த்திருக்கீங்களா? சிறைப்பட்டு போன பெண் என்ன பண்றாரு இயேசுப்பா? அந்த இடத்துல பேச வைக்கிறார். நாங்களும் சிறையா இருந்தவர்கள் தான், அடிமைத்தனமா இருந்தவர்கள் தான். யாராவது எங்களை விடுதலை ஆக்க வரமாட்டாங்க.
இன்றைக்கு அந்த குடும்பத்துல எல்லாம் பார்க்கும்போது 1 மணி ஆயிடுச்சு, 1 மணி 1 மணி ஆயிடுச்சு. ஒரு இடத்துக்கு போற ப்ரேயர் பண்ணிட்டு வரலாரு. அங்க பாத்தீங்கன்னா ஐயா காலைல 5 மணிக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நீங்க வரேன்னு சொன்ன உடனே ரசம், சாம்பார், கறி, முட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு வழி தெரியல, அந்த இடத்துல வழி தெரியல. நாங்க போன் பண்ணி வேற ரூட்டுக்கு போயிட்டோம். அல்லூர் கோட்டை போறதுக்கு பதிலா வடபழனி போயிட்டோம். அந்த அம்மா கிட்டத்தட்ட எங்க இருந்து வராங்கன்னா லிபர்ட்டி தாண்டி நம்ம சர்ச்சு வரைக்கும் நடந்து வராங்க எங்களை தேடிக்கணும். என் தங்கச்சி சொல்றேன், அம்மா ரூட்டு சொல்லுமா. அக்கா இப்படியே வந்துரு, வாசல்லே நிப்பால தவிர என்ன தேடி என்ன பண்ண மாட்டேன். மொன வரைக்கும் கூட வருவாங்களே யாராவது, இங்கிட்ட வழி சொல்லுவாங்க. கூகுள் மேப் போட்டா இல்ல அங்கிருந்து இந்த பக்கம் குடிச்சுவா இந்த பக்கம் குடிச்சுவாங்க வழி சொல்லுவாங்களே தவிர நம்ம பாக்குறவங்கள யாரு எவங்க நம்மள என்ன பண்ணதுல பார்த்ததே இல்ல. ஆனா கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாய் யாராவது நம்மள விடுதலையாக்க வர மாட்டாங்களா? 2 வருஷம் நம்ம பிள்ளை என்ன பண்றான், நம்மளும் ஏசப்பாதான கூப்பிடுறோம். ஏன் இந்த அடிமைத்தனத்தின் ஆவி நம்ம வீட்டுல இருக்குதுன்ட்டு யாராவது விடுதலை ஆக்க மாட்டாங்களா? அவங்க கால் என்ன பண்ணுது வெயில்ல, நம்ம வண்டியில போறோம் நடந்தே வராங்க. அங்க இருந்து லிபர்ட்டியாண்ட இருந்து நம்ம சர்ச் வரைக்கும் என்ன பண்றாங்க, நடந்தே வராங்க. நாங்க பார்த்துட்டோம். வண்டியில நீங்க போயிட்டே இருங்க, நாங்க நடந்து வந்துடுறோம். அம்மா வண்டியில ஏறுங்கம்மா பரவாயில்ல. பார்த்தா இங்க இருந்து நான் என்ன பண்றாங்க, நான் போக மாட்டேன். நகைச்சி வரால இல்லையா, யாராவது வந்தா என்ன பண்ணுவேன், நான் முதல்ல என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஆனா இன்றைக்கு நம்மள எதுக்கு தெரியுமா தேவன் இந்த இடத்துல வச்சிருக்காரு? நம்ம சிறையில் இருக்கும் போது மீட்டார்ல, நம்ம அடிமைத்தனத்துல இருக்கும் போது மீட்டார்ல, அவர் வார்த்தையை கொண்டு என்னை குணமாக்குனார்ல, அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய், சிறையிருப்பு ஜனங்களை விடுதலையாக்கத்தக்கதாய் நாகமான கொண்டு பெரிய ரட்சிப்பு இருக்கு. ஆனா அவனை விடுதலையாக்க ஒரு சிறு பெண் தேவை. சிறு பெண் சொல்வதை அவன் கேட்க மாட்டான். ஏன்னா அவன் படத்தளபதி, எண்ணிக்கையில சிறந்தவன், நான் தான் எல்லாம் நினைக்கிறாங்க பத்தியா. அவங்க நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க. யாரு சொல்லுவாங்களோ அவங்கள வச்சு என்ன பண்ண தேவன் பாடத்தை கத்து கொடுப்பாரு. ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடவே ஆண்டவருக்கு அடிமையா ஒப்புக்கொடு. அவர் வார்த்தையின் பிரகாரம் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி என் வீட்டுல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பா உங்க கட்சி அறியாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். மாறாவின் என் வாழ்க்கை மாறா இருந்தது மதுரமாய் மாற்றினீரே. ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள மாறாவை மதுரமாய் மாற்றுங்க ஐயா. உமக்கு அடிமையா தானே ஒப்பு கொடுத்திருக்கோம். சீரியா ராஜாவை தளபதியை ரட்சிக்கும்படி ஒரு சிறு பெண்ணை அனுப்பினீரே. ஆண்டவரே என் குடும்பத்துல ரட்சிக்க முடியாதபடி அநேக பிள்ளைகள் நான் சொன்ன கேட்க மாட்டாங்கப்பா. நான் சொன்ன கேட்க மாட்டாங்கப்பா.
ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவ பிள்ளையே, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சீரியாவின் ராஜா படைத்தலைவரை ரட்சிக்கும்படி ஒரு சிறு பெண்ணை அனுப்பினான். அவளுக்கு தெரிய யாரிடத்துல சொன்னா ரட்சிப்பு வரும். நீ விண்ணப்பம் பண்ணு, ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணு. ஆண்டவரிடத்துல உன்னை தாழ்த்து, உன்னை தரமட்டமா தாழ்த்து, தேவ வார்த்தைக்கு இடம் கொடு. நாகமான் மனைவியை எழுப்புவார் தெய்வம். நாகமான் மனைவியை எழுப்புவார். உன்னால செய்ய முடியாத காரியத்தை தேவன் ரட்சிக்க யார உன்னால வல்லவராய் இருக்கிறார். அவர் ரட்சிப்பு யாரு கொண்டு வந்தாலும் நடக்கும். ஆண்டவரே, முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. தெய்வம் தாங்கொண்டவரே, முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க நீர் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறையா. என் வாழ்க்கை மரவாய் இருந்தையா, இன்றைக்கு மதுரமாய் மாற்றி ஆண்டவரே உடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே, எத்தனையோ சிறையில் அடிமையா இருந்தையா, என்னை ரட்சிக்கும்படி வந்தீரே, என்னை ரட்சிக்கும்படி வந்தீரே. இன்றை தகப்பனே, யாருடைய இருதயத்துல இவங்களை ரட்சிங்கப்பா, அவங்கள ரட்சிங்கப்பா, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்ட்டு கண்ணீரோடு விதைக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களுக்காக ஒரு கண்ணீர் ஆண்டவரே, ஒரு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்திருக்கு ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ரட்சிங்கப்பா, இந்த பிள்ளைகளை சிறையிருப்புல இருந்து மாற்றுங்கன்னு ஏதோ ஒரு கண்ணில் இருந்து ஆண்டவரே கண்ணீர் விட்டதை தெய்வம் பார்த்தபடினால் இன்றைக்கு நாங்கள் ஊழியக்காரியை நிக்க வச்சிருக்கீங்கப்பா. இன்றைக்கு உங்க சமூகத்துல ஆண்டவரே கண்ணீர் விதைக்கிறோம்ப்பா, கண்ணீர் விதைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக ஐயா. அவனவரே அவன் நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று இருக்கிறார் ஐயா. ஆண்டவர் சொல்றார், நீ சொல்லி கேட்கலன்னா நான் நாகமான் மனைவி எழுப்புவேன். யாரு சொன்னா கேட்பான் ஆண்டவருக்கு தெரியும். நீ ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தை ஏறடு. அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார், அவர் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். ஆண்டவரே, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறாய். தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒரு மகள் அடிமையாய் ஒப்பு கொடுத்து உலக ரட்சகரை பெற்றது போல எங்களை நாங்க அடிமையா ஒப்பு கொடுக்கிறையா. எங்க பிள்ளைகளை ரட்சிக்கும்படிக்கு, எங்க தேசத்தை ரட்சிக்கும்படிக்கு, எங்க சபையை ரட்சிக்கும்படிக்கு, ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தெருக்கள் ரட்சிக்கும்படிக்கு, என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கும்படிக்கு, என் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கும்படிக்கு என்ன அடிமையா ஒப்பு கொடுக்கிறையா. இந்த வார்த்தையின் பிரகாரமே எனக்கு ஆக கடவுள் முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே